அக்குதாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முக்மீன்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, கடந்த தினத்தில் காஷ்மீரின் பகல்காம் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகளின் மீது தீவிரவாதிகள் தொடுத்த தாக்குதல் இந்த தேசத்தை உலுக்கி இருக்கிறது. சரியான காரணம் இன்றும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் தேசம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மீது மத துவேஷங்களும் வதந்திகளும் நிறைய இடங்களில் பரவிக்கொண்டிருக்கின்றன. மீடியாக்களை தனது கரங்களில் வைத்திருக்கக்கூடிய சில ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக இதற்கு நிரந்தர தீர்வு என்பது கிடைக்க வேண்டும் என்றும், பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் இனப்படுகொலைகளுக்கு தூண்டக்கூடிய விதத்தில் இந்த தேசத்தில் அமைந்திருக்கிறது என்பது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. நேற்றைய தினம் காஷ்மீருடைய பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கிகளில் இவ்வாறு ஒரு அறிக்கையினை வெளியிடுகிறார். இஸ்லாம் ஒருபோதும் இதை அனுமதிக்கவில்லை. இந்த தேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒருவரும் இவ்வாறு செய்வது விரும்பத்தக்க காரியங்களும் அல்ல. இந்திய தேசத்திற்கு எதிராக, இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்ற கண்டன குரலை பள்ளிவாசல்கள் எழுப்பிய காணொளிகளை நாம் வாட்ஸ்அப்புகளிலும் முகநூல்களிலும் வரிசையாக பார்க்க முடிகின்றன. இந்த தேசத்தில் எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் வன்முறைகளில் ஈடுபடுகிறார்கள். உலகம் முழுவதும் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய அதிகார பலங்களை தீவிரவாத போக்கின் மூலமாக கொண்டு சென்றாலும் அவர்களுடைய மதங்களுடைய அடையாளங்களை கொண்டு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதில்லை. சீக்கிய தீவிரவாதி என்றோ, கிறிஸ்தவ தீவிரவாதி என்றோ, ஜெயின தீவிரவாதி என்றோ, யூத தீவிரவாதி என்றோ அல்லது இந்து தீவிரவாதி என்றோ அடையாளப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் அந்தோ பரிதாபம், ஒரு சில அரக்க குணங்களை படைத்த முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காட்சிகள், சில காரியங்கள் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தீவிரவாதிகள் என்ற பட்டத்தோடு வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய வாந்திகளை வருத்தமான செயல்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். இஸ்லாமும் குர்ஆன் ஹதீஸும் ஒரு காலமும் இத்தகைய ஒரு செயல்களை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ்வோ ரசூலோ பொதுமக்களை அழிப்பதற்கோ கொல்லுவதற்கோ ஒரு காலமும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இக்கட்டான சூழ்நிலை, வேறு வழியே இல்லை, போர் செய்துதான் ஆக வேண்டும் என்ற தருணத்தில் தனது சொந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு, மக்களை காப்பாற்றுவதற்கு, தங்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்கு இஸ்லாத்தில் போர் என்று ஒன்று இருக்கு. அந்த போர்க்களத்திற்கு கூட 1008 நிபந்தனைகளை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. மரங்களை வெட்டக்கூடாது, பொதுமக்களை சிறைப்படுத்தக்கூடாது, போர்க்களத்திலிருந்து ஓடக்கூடிய நபர்களை துரத்தி சென்று கொள்ளக்கூடாது, நிராயுதபாணியாக நிற்பவர்களை தாக்கக்கூடாது, பெண்களை அடிக்கக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, புத்தி பேதலித்த பைத்தியங்களை தொடக்கூடாது, மற்றவர்களுடைய மத சின்னங்களை உடைக்கக்கூடாது, ஆலயங்களை உடைக்கக்கூடாது, கிறிஸ்தவ தேவாலயங்களை தொடக்கூடாது, அவர்களுடைய ஆலயங்கள் சிலைகளுடைய அந்த இடங்களை தொடக்கூடாது. நிபந்தனைகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இவ்வளவு நிபந்தனைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் இடக்கூடிய போர்க்களத்திற்கு கூட இஸ்லாம் நெறிமுறையினை கூறுகிறது, இப்படித்தான் போர் செய்ய வேண்டும் என்று. உலகமே பார்த்து
வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சியோனிஷ பயங்கரவாதிகளான யூதர்கள் இன்று பலஸ்தீனத்தில் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற அயோக்கியத்தனமான அரக்கத்தனத்தை உலகமே பார்த்து வேடிக்கை பார்க்கிறது. இஸ்லாம் தெல்ல தெளிவாக அனைத்திற்கும் நெறிமுறையினை சொல்லுகிறது. ஒரு இடத்திலும் கூட பொதுமக்களை கொல்ல வேண்டும் என்றோ, பொதுமக்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்றோ, தீவிரவாதத்துடைய அந்த செயல்களில் ஈடுபட வேண்டும் என்றோ இஸ்லாம் ஒரு காலமும் எங்கேயும் எதிலேயும் அனுமதிக்கவில்லை. தொடர்ச்சியான வதந்திகளை தொடர்படியாக மீடியாக்கள் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக பரப்பினால் இந்த தேசத்தில் தனது ஆட்சியினை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சில அயோக்கியமான அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த பழக்கத்தால் சிறுபான்மை மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்பிற்குள்ளாகிறார்கள். இறந்தவர்கள்ல முஸ்லீமும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. நடுநிலையோடு பேட்டியினை கொடுக்கக்கூடிய இந்து சகோதர சகோதரிகளே இதை தெளிவாக சொல்லுகிறார்கள். நாங்கள் பார்த்தோம், இவ்வாறு நடக்கல. நம்மால் கிளப்புறான், முஸ்லீமானும் பார்த்து சுட்டான், பேரை கேட்டு சுட்டான், சில குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி அவங்களிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி சுட்டான். இப்படியெல்லாம் மத துவேஷங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிளர்ச்சியினை ஊட்டுகிற போது இந்த தேசத்தில் தங்களுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினை கட்டமைக்கலாம் என்ற பகல் கனவினை தொடர்ச்சியாக பார்க்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக வரக்கூடிய காணொளிகளும் இணையதளத்துடைய செய்திகளும் இவர்களுக்கு நேர் மாற்றமாக பாதகமாக இருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகின்றது. எத்தனை மக்கள் தெளிவாக பேட்டியினை கொடுக்கிறார்கள். எங்களை அவர்கள் காப்பாற்றினார்கள், எங்களை இவர்கள் காப்பாற்றினார்கள், நாங்கள் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் தப்பித்திருக்க மாட்டோம் என்ற இஸ்லாமியர்களை பற்றி தெளிவாக மாற்றார்கள் கிறிஸ்துவ நபர்களும் இந்து சகோதரர்களும் சொல்லக்கூடிய காணொளிகள் இணையதளம் முழுவதும் பரவி இருக்கின்றன. எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டால் நீ தீவிரவாதி என்று தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இந்த தேசத்தில் தொடர்படியாக நடக்கின்றன. அது தடுக்கப்பட வேண்டும். உலகம் முழுவதும் 2வது ஹுத்துபால இமாமாக ஏறக்கூடிய ஹத்தீபு ஒரு ஆயத்தை ஓதுவார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த ஆயத்தினை ஓதுவார். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. சூரத்து النحل 90. சுருக்க கருத்து ஆயத்துடைய கருத்து என்னவென்றால், அநியாயம் செய்வதையோ தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதையோ, மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை விளைவிப்பதையோ, மக்களுக்கு அநியாயம் செய்வதையோ அல்லாஹ் தடுக்கிறார். அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், காஃபிர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஜெயினர்களாக இருக்கட்டும், புத்திசர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அநியாயம் செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நீதத்தையும் நல்ல அழகிய நடைமுறையினை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஏவுகிறான் என்ற வசனம் ஜும்மால 2வது ஹுத்துபால உலகம் முழுவதும் அதை ஓதித்தான் ஹுத்துபாவினை நிறைவு செய்வது வழக்கம். இந்த அளவுக்கு மார்க்கம் நீதத்தையும் உபகாரத்தையும் அழகிய நடைமுறையை மாத்திரமே பேணுங்கள் என்று சொல்லுகிற போது ஆயுதங்களை தரித்து கொண்டு பொதுமக்களை கொள்ளுவதை ஒரு காலமும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவ்வாறு செய்பவர்கள் முஸ்லிம்களாகவும் கருதப்படுவது இல்லை. எனவே சில அயோக்கியத்தனமான சில முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரணத்தினால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் மத துவேஷங்களை தாக்குவது என்பது தொடர்ச்சியாக செய்வது என்பது வேதனையா இருக்கு. சூரத்துல் கஸஸ் 77வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம், பூமியிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். குழப்பவாதிகளை, குழப்புபவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. யாருக்குமே குழப்பம் செய்யாது, அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும். இஸ்லாம் ஒரு காலமும் சொந்த ஊருக்கு எதிராக, சொந்த மண்ணிற்கு எதிராக, சொந்த தேசத்திற்கு எதிராக எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை பிறப்பிக்கவில்லை.
தெளிவாக மக்களோட மக்களாக ஒற்றுமையோடு வாழ கூறுவதற்கு பெயர் இஸ்லாம். இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுடைய விளைவு முஸ்லிம் சமூகத்தின் மீது வன்மத்தினை கக்கக்கூடிய நிறைய காட்சிகளை இன்று பார்க்கலாம். அல்லாஹ் தெளிவாக ஹூத் சூரால 18வது வசனத்தில் சொல்கிறோம், அநியாயம் செய்யக்கூடிய நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. அலா அறிந்து கொள்ளுங்கள், லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், உலகத்தில் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நபர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வே சொல்றான், ஏன் சாபம் உண்டாகட்டுமாக. சுற்றுலா பயணத்திற்காக வேண்டி தங்களுடைய சொந்தத்தோடு வந்த மக்களின் மீது அழிச்சாட்டியம் செய்த ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அவர்களை கொல்லக்கூடிய காரியத்தினை செய்யக்கூடிய அநியாயவாதிகளை அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை குர்ஆனோ ஹதீஸோ ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கு மார்க்கத்தில் தெளிவான தடை இருக்கின்றது. சில பெயர் தாங்கிய இஸ்லாமியர்கள் நாங்கள் அவ்வாறு செய்கிறோம் இவ்வாறு செய்கிறோம் என்று இறங்குகிறார்கள் என்றால் அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லவே முடியாது. அவர்கள் செய்யக்கூடிய காரணத்திற்காக இஸ்லாமியர்களை எவ்வாறு நாம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் குறை சொல்லுவது? மீண்டும் அல்லாஹ் கூறுகிறார், அஷூரா 42வது வசனம், இன்னமஸ் சபீலு அலல்லதீன யظلمون الناس ويبغون في الارض بغير الحق, எந்த நியாயமும் இல்லாமல் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் மக்களின் மீது அநியாயம் செய்யக்கூடிய அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், உலாயிக லஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிகவும் கடுமையான வேதனை இருக்கின்றது. எந்த மக்களின் மீதும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது முஸ்லிம் சமூகத்தின் மீதோ மாற்றார்கள் மீதோ அநியாயம் செய்வதை இஸ்லாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்வதில்லை. தெளிவாக இருக்கு. எனவே சுற்றுலா பயணியின் மீது தீவிரவாத தாக்குதலை தொடுக்கக்கூடிய நபர்களை இஸ்லாமியர்கள் என்று நாம் சொல்லுவதில்லை. அந்த காரணத்திற்காக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களையும் தீவிரவாத பட்டங்கள் என்று சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், யா இபாதி, எனது அடியாரே அடியார்களே, இன்னி ஹர்ரம்து அஸ்ஸுல்ம அலா நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்வதை தடுத்து கொண்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா துஸாலமு, உங்களுக்கும் நான் அநியாயம் செய்வதை தடுக்கிறேன், மற்றவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு முஸ்லிமில் 2577 இருக்கு. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு இருக்கிறார். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிற போது நீ புசிப்பதை கூட தடுத்தது மார்க்கம். உனது பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத மக்களுடைய சிரமத்தினை நீ தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்தது இஸ்லாமிய மார்க்கம். இந்த அளவுக்கு பொதுமக்களை இஸ்லாம் அல்லாதவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் நடத்தி கொண்டு சென்றதை இஸ்லாமிய மார்க்கம் இதுவரை ஒரு நெறிமுறை என்று சொல்லுகிறது. இந்த தேசத்தில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மன்னர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரங்களை செய்வது, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்வது, இஸ்லாமியர் மீது வன்முறையினை கக்குவது, இது தொடர்ச்சியான தொடர்கதையாக ஆகிவிட்டதால் முஸ்லிம் சமுதாயம் இவர்களுடைய இந்த வதந்திகளில் இருந்து தப்ப முடியவில்லை. குர்ஆனில் தெளிவாக எல்லா இடங்களிலேயும் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று இருக்கு. மக்கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்கள் இஸ்லாத்திற்கு உடைய அந்த புண்ணிய வேலையினை செய்கிறார். கொஞ்ச நஞ்ச தொல்லை இல்லை. வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியும். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் சஹாபாக்களையும் தொல்லை கொடுக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அக்பர், வரலாற்றில் இரத்த கரைகளோடு பதிந்திருக்கிற வரலாற்றுகள் என்று இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு சிரமங்களோடு 13 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்காவுடைய வாழ்க்கை கடந்து பிறகு மதீனாவிற்கு சென்றதற்கு கூட வேரோடு இஸ்லாத்தை பிடுங்கி வெளியில் எடுத்து வீச வேண்டும் என்று நினைத்து போரிடுவதற்கு வந்தார்கள் நிறைய மக்கா. கடைசி வரை
தொல்லைகளை மாத்திரம் கொடுத்திருந்த மக்காவாசிகளை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். எல்லா விதமான அதிகாரங்களும் தண்டிப்பதற்கான சக்தியும் இருக்கிற அந்த நேரத்தில் தனது அனைத்து சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவிலே ராஜாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைகிறார்கள். வரலாற்றை புரட்டி பார்க்கலாம். கையிலே சஹாபா பெருமக்கள் சிவப்பு நிற கொடியினை ஏந்தி கொண்டு இன்று பழி வாங்கக்கூடிய நாள், அல் யௌம யௌமுல் மல்ஹமா, பழி வாங்கக்கூடிய நாள் என்று சொல்லிக்கொண்டு மக்காவில் நுழைகிறார்கள். மக்காவாசிகள் என்ன ஆகப் போகின்றனவோ என்று அச்சப்பட்டு அனைவர்களும் தங்களுடைய வீடுகளில் தஞ்சம் புகுகிறார்கள். என்ன ஆகப் போகுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தொல்லைகளுக்கு ஆளாகியிருப்பார்கள், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருப்பார்கள். சஹாபாக்கள் உறுதியோடு தாக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு பாடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை நிற கொடியினை கையில் கொடுத்து சிவப்பு நிற கொடியினை அகற்றிவிட்டு சொன்னார்கள், அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்று இரக்கத்துடைய நாள் என்று சொன்னார். எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி வைத்துவிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்று யாரும் யாருக்கும் பழிவாங்கப்படாது, அனைவர்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற கருத்தினை மக்காவுடைய வீதிகளில் பெருமானார் சொன்னது மேற்கத்துடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் புகழ்ந்து தள்ளி இருக்கிறார்கள். இதுதான் மார்க்கம். தன்னை அநியாயம் செய்தவர்களுக்கு கூட தண்டிப்பதற்கு முழு உரிமையும் உத்தரவும் அதிகாரமும் இருக்கின்ற போதும் கூட மன்னிக்க வேண்டும் என்ற மாண்பினை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஏற்படுத்தியதற்கு பிறகு பொதுமக்களின் மீது தாக்குதலை தொடுப்பது என்பது இஸ்லாமிய அடையாளங்கள் என்று புகழ் பாடுவதை இஸ்லாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை இஸ்லாமும் வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது அடியார்களை அதிகமாக நேசிக்கிறான், படைப்பினங்களை அதிகமாக நேசிக்கிறான். அந்த படைப்பினங்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் என்று தான் இருக்கு. படைப்பினங்களுக்கு தொல்லை கொடுப்பதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தபரானியில் இருக்கு, அஹப்புன் நாசி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமாக அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிற மக்கள் யார் என்றால் அன்ஃபஉஹும் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் யார் அதிகமாக பலனை கொடுக்கிறார்களோ அந்த மக்கள். எந்த இடத்திலையும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்றோ இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் என்றோ ஹதீஸில் வரல. எல்லா மக்களுக்கும் பலன் தரக்கூடிய நபர்களை அல்லாஹ் விரும்புகிறான், இப்படி தான் ஹதீஸில் இருக்குது. அவன் முஸ்லீமுக்கு உதவி செய்கிறவனா அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு வரல. இஸ்லாம் பொதுப்படையாக உலகத்தில் அமைதியினை ஏற்படுத்துகிறது. ஒரு சாலை வழியாக நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய மரத்துடைய கிளையினை அகற்றிய ஒரு நபருக்கு சொர்க்கம் என்று சொன்னது இஸ்லாம். முள் இருந்ததை தூக்கி வீசி மக்களுக்காக வேண்டி ஒரு நன்மையினை செய்தவர்களுக்கு மிகப்பெரிய பதவி என்று சொன்னது இஸ்லாம். கிணற்றை வெட்ட வேண்டும், மரங்களை நட வேண்டும், தண்ணீரை பெருக்க வேண்டும், உணவை கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்த மார்க்கத்திலே எந்த காலமும் பொதுமக்களை கொள்ள வேண்டும் என்று சொன்னதில்லை. எனவே காஷ்மீருடைய இந்த தாக்குதல் என்பது இஸ்லாமும் குர்ஆனும் ஹதீஸும் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வன்முறையினை கக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. மதீனாவில் ஒரு வயதான யூதர் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறார். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, ஏன் இந்த வயசான காலத்தில் பிச்சை எடுக்கக்கூடிய செயலை செய்கிறீர் என்று கேட்கிறார். எனக்கு யாருமே சம்பாதித்து கொடுப்பதற்கு இல்லை, நான் ஜிஸியாவுடைய வரியினை கொடுக்க வேண்டும், அதற்காக வேண்டி நான் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நான் எனது ஜிஸியாவினை கொடுக்கிறேன் என்று சொல்லபோது இரண்டாவது ஹலீஃபாவான சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தனது தாடி நனையக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதார்கள்.
வல்லாஹி மா அன்சஃப்னாக நஅஹுது மின்க ஷாப்பன் சும்ம நுதீஉக ஷைഖன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் உமக்கு நீதத்தினை செலுத்தவில்லை. உமது இளமையினை திருடிவிட்டு உமது இளமையினை எடுத்துக்கொண்டு உம்மை முதுமையாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று கருத்தினை சொல்லிவிட்டு சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி லஉஅத்தியன்னக மின் மாலில் முஸ்லிமீன், இஸ்லாமியர்களுடைய சொத்தில் இருந்து இஸ்லாமியர்களுடைய பொருட்களில் இருந்து எடுத்து மாதமாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று உதவி செஞ்சான். ஜிஸியாவும் கொடுக்கல, முஸ்லிம்களுடைய சொத்தில் இருந்து பொருளில் இருந்து அவருடைய வாழ்வாதாரத்துடைய தேவையினை நிறைவேற்றினார்கள் என்ற உயர்தரமான ஒரு வரலாற்று குறிப்பினை உடைய மார்க்கத்திற்கு பேர் இஸ்லாம். அதனால தான் தமிழ்நாட்டு பயணிகள் எல்லாம் இப்போ தொடர்ச்சியாக பேட்டியினை கொடுக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எங்களை காத்தார்கள், முஸ்லீம்கள் எங்களை பாதுகாத்தார்கள். அதில் ஒரு குதிரையொட்டி சையீத் ஆதில் ஹுசைன் தீவிரவாதிகளோடு போரிட்டு வீரமரணம் அடைந்து நிறைய நபர்களை காத்த அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் இன்று செய்திகள் முழுவதும் பரவி இருக்கின்றது. அதே போல புனேவுடைய சுற்றுலா பயணிகள் அழுது கொண்டே பேட்டியினை கொடுத்தது காணொலியாக செய்திகளில் எல்லாத்திலும் வந்தது. நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளை அடைக்கலம் கொடுத்து உணவை கொடுத்து பாதுகாத்தார்கள் இஸ்லாமியர்கள் என்று. நெடுஞ்சாலை மூடப்பட்டதற்கு பிறகு தவித்த சுற்றுலா பயணிகளை முஸ்லிம்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களை திறந்து உள்ளே படுக்க வைத்து உணவினை கொடுத்து பாதுகாத்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். எனவே தீவிரவாதம் என்பது வேறு, காஷ்மீருடைய முஸ்லிம்களுடைய இயல்பான வாழ்க்கை என்பது வேறு. இரண்டையும் ஒன்றாக பிணைத்து இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற மாய வலை இந்த தேசத்தில் கட்டமைக்க பார்ப்பது என்பது இந்த தேசத்துடைய ஒற்றுமையினை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய சதி. தீவிரவாதம் எங்கிருந்து வந்தாலும் தடுக்கப்பட வேண்டும், யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும், எந்த மதங்களை சார்ந்தவர்கள் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும். அது முஸ்லிமோ கிறிஸ்துவோ இந்துவோ ஜெயினரோ யூதமோ யார் செய்தாலும் தீவிரவாதம் என்பது தடை செய்யப்படுகிறது. எனவே இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இல்லை. அல்லாஹ் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. சுன்னத்துல் வாதவர்கள் தொழுது